அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும். ஏது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரை எனக்கா துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். என் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல் கொடுத்துரு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு சிறப்பான ஒரு திக்கல்கள், ஒரு 6 திக்கர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திக்ர்கள் அல்லாஹுடைய பெயர்கள். இந்த ஒவ்வொரு பெயர்களுக்குமே அல்லாஹு தாலா ஒவ்வொரு சிறப்புகளை வச்சுருக்கான். அந்த சிறப்புகளை கூறி அவனை அழைக்கும் போது அவன் நம்மளை ஏறெடுத்து பார்க்குறான், நம்மளுடைய துவாக்களை கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம், திக்ர் செய்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி. இப்போ திக்ர் செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய துவாக்கள் கண்டிப்பாக 100% நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தது தான் திக்ருடைய மகிமையே. அதனால் அதிகமாக திக்ர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான்லேயுமே அதிகமான திக்ர் செய்யக்கூடியவர்களாக ஆகுவோம். இன்றைக்கி ஷஅபானுடைய கடைசி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வியாழன்லேருந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு சிறப்பான நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹ் தஆலா உடனே கபூல் செய்கிறான். அதனால் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுது முடிச்சுட்டு இந்த 6 திக்ர்களையுமே மறக்காமல் ஓதிடுங்க. ஓதிட்டு அல்லாஹிடத்தில் உங்களது நீண்ட ஆசையை, நிறைவேறாத ஆசையை அல்லாஹிடத்தில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா கொடுத்தே தீருவான். அவ்வளோ சக்தி வாய்ந்த திக்ர்கள் தான் இந்த 6 திக்ர்களுமே. ஃபஸ்ட்டு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்னு அல்லாஹை போற்றி புகழ்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் இதை 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்து யா ஹய்யூ யா கய்யூம், நித்திய ஜீவனே நிலைநாட்டுபவனே. யா ஹய்யூ யா கய்யூம் இதை 100 முறை ஓதிக்கோங்க. அதாவது நம்முடைய வாழ்நாட்களில் நம்முடைய இம்மை மற்றும் மறுமை தேவைக்கு இந்த யா ஹய்யூ யா கய்யூம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே போதுமானதான். அந்த அளவுக்கு இந்த யா ஹய்யூ யா கய்யூம் அப்படிங்கிற வார்த்தைகளில் அவ்வளோ சிறப்பு இருக்குது. அடுத்து யா ஹன்னானு யா மன்னானு, யா ஹன்னானு யா மன்னானு இதை ஒரு 100 முறை ஓதிக்கோங்க. அதாவது ஒரு முறை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சி சொல்லுவானா, ஜிப்ரீலே நரகத்தில் வரிசையை நிற்பாங்களாம். இந்த மனிதன் இப்போது நீங்கள் அதில் ஒரு மனுஷனை காமிச்சு இந்த மனுஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், இப்போது இன்றைய நாளில் இவன் ரொம்ப ஒரு நன்மை கூட இல்லாதவனா, இவனோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது, இவன்கிட்ட ஒரு நன்மை கூட கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, இல்லை, இவன் ஒரு முறை யா ஹன்னானு யா மன்னானு அப்படின்னு என்னை அழைச்சான். அப்போது அந்த அழைப்பிற்காக, அந்த ஒரு வார்த்தைக்காக இவன் இன்னைக்கு நான் சொர்க்கத்தில் புக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவானா. சுப்ஹானல்லாஹ். ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தைக்கு அல்லாஹு தாலா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாளில் அந்த வேதனை அளிக்கிற நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு புக வைப்பானா. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை தான் யா ஹன்னானு யா மன்னானு. அஸ்தகுஃபிருல்லாஹு ரப்பி, என்னுடைய இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இதை ஒரு 100 முறை ஒதுக்குறோம். அதாவது இஸ்திக்ஃபாரோட மகிமை என்னென்னா, நம்ம இஸ்திக்ஃபார் செஞ்சு என்ன கேட்டாலும் அல்லாஹு தாலா அந்த துவாவை எந்த தங்கு தடையுமே இல்லாமல் நம்மளுக்கு கபூலாகி கொடுத்துருவான். ஏன்னா நம்ம பாவ மன்னிப்பு அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹவை நெருங்கி நம்ம பரிசுத்தமான நிலையில் போயிருப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சதுக்கப்புறமா அல்லாஹ் நம்மளுடைய துவாவை கண்டிப்பாக கபூல் செய்வான். நம்ம தெரிஞ்சு பாவம் பண்ணியிருப்போம், தெரியாமல் பாவம் பண்ணியிருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு என்னென்ன பாவம் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமையும்
பண்ணுறோம், தெரிஞ்சும் பண்ணுறோம். அப்போ முதல்ல நம்மளுக்கு தேவை தௌபா தான். நம்ம தௌபா செய்யும்போது அல்லாஹு தாலா அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறானா, என்னுடைய அடியான் வந்து தௌபா செய்கிறான், என் பாவத்தை என்னை மீண்டுட்டான் அப்படின்னு அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறான். மட்டும் இல்லாமல் நம்ம அவங்ககிட்ட பாவம் மன்னிப்பு, என்னை பாவத்தை விட்டு மன்னிச்சிரு அப்படின்னா அந்த பாவத்தை மன்னிக்கவும் செய்கிறான். மேலும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா கபுலாக்கியும் தரான். அதனால அஸ்தக்ஃபிருல்லாஹு ரப்பி அப்படிங்கிற ஒரு திக்ர 100 முறை ஓதிக்கலாம். அடுத்து ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இது ஒரு 100 முறை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிறந்த ஒரு வஜீஃபா அப்படின்னா இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனே எனக்கு சிறந்த பாதுகாவலன். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்லேருந்து பாதுகாப்பு பெற்றாங்க. அல்லாஹ் இந்த துவா ஓதுறதின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலத்தை வந்து பாதுகாத்தான். இந்த திக்ரை வந்துட்டு நம்ம நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம். அதாவது எந்த தேவைக்கு வேணாலும் இந்த ஒரு சிறந்த வஜீஃபாவை நம்ம எத்தனை முறை வேணாலும் ஓதிக்கலாம். கண்டிப்பாக ஒரு துவாக்கள் கபூலாகக்கூடிய ஒரு மந்திர வார்த்தைன்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு திக்ரை. இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை ஒரு 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்து லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொர்க்கத்தோட ஒரு பொக்கிஷம், ஒரு ரசூலா சொல்லினது சொர்க்கத்தோட ஒரு கருவூலம் வந்துட்டு இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, இதை வந்துட்டு ஒரு 100 முறை ஓதிக்கோங்க. உண்மையாகவே இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாவை நம்ம உணர்ந்து இறைவன்கிட்ட முன் வச்சு நம்ம கேட்குற கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். அது எந்தவித சந்தேகமே இல்லாமல் நடக்கும். அதனால முழுமையான நம்பிக்கை நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம இப்போ அல்லாஹ்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இறைவன்கிட்ட கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துருங்க. அடுத்த நாள் அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கேட்டது யார்கிட்ட, அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ்கிட்ட கேட்டிருக்கீங்க, அவன்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கீங்க. அப்போ அவன்கிட்ட உன்னை வச்சதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவனுக்கு வந்து அந்த விஷயம் வந்து ஒரு சப்ப மேட்ரு, அவனுக்கு ஒன்றுமே கிடையாது அந்த விஷயம். அப்போ அல்லாஹ்கிட்ட வச்சுட்டோமா அதோட விட்டுறணும். ஏன்னா அவன்கிட்ட வச்சது போகிறதே கிடையாது. நிச்சயமாக அவன்கிட்ட வைக்கிறோம் அப்படின்னா அது வெற்றிக்கு மட்டும்தான். அதனால் முழுமையாக இறைவனை நம்புங்க. அல்லாஹ் சொல்கிறான், என்னோடய அடியான் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறானோ அப்படியே நான் அவன்கிட்ட நடந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறானா. அவன் வந்து எனக்கு அதாவது நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம வச்சுருந்தோன்னா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுப்பான். அல்லாஹ் நமக்கு தரவே மாட்டான், என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அதுக்கான கூலியை நம்ம பெறுவோம். அதனால் இறைவனை முழுமையாக நம்புங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய நபிமார்கள் கற்றுக் கொடுத்து நம்மளுக்கு துவால என்ன தெரியுமா, எல்லா நபிமார்களுமே ரொம்ப சோதனையில் வெக்ஸாகி உட்காரலை, வெறுப்பாகி உட்காரலை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்னு உட்காரலை, அல்லாஹவை தான் அழைச்சாங்க, அல்லாஹை மட்டும்தான் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், மீனோட வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு திக்ரை கற்றுக் கொடுத்தவங்க. அவங்களுமே வந்து அந்த மீனோட வயிறு வந்து எவ்வளோ இருட்டாக இருக்கும், அந்த இருளில் கடல் எவ்வளோ இருட்டாக இருக்கும், அந்த இருட்டுக்குள்ளேயும் ஒரு இருட்டு, அந்த சுறா மீன் அது மீனை முழுங்கிருச்சு. அப்போ அந்த இருட்டிலுமே உட்காந்து அவங்க வெக்ஸாகலை, எதுவுமே பண்ணல, அவங்க வெறுப்படையில் எதுவுமே பண்ணல. என்ன கேட்டாங்க, இறைவா நான் பாவம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடு, இறைவா நான் பாவம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடு, நிச்சயமாக நீ தான் கண்ணியத்திற்குரியவன் அப்படின்னு தான் அல்லாஹ் வளைச்சாங்க. அல்லாஹு தாலா அவங்களுக்கு விடுதலையை கொடுத்தான். அப்போ இப்படி தான் எல்லா நபிமார்களையுமே எல்லா சூழ்நிலையிலையுமே கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா வெறுப்படையாமல் அல்லாஹ்வை குறை சொல்லாமல் அமைதியாக இருந்து அல்லாஹ்கிட்ட துவா மட்டும்தான் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதோட ஸ்டோரியோட எண்டில் என்ன வரும், கடைசியாக என்ன வரும், அவங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், அவங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை அளித்தான் அப்படி தான் வருமே தவிர அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க இதானாங்க அப்படிங்கிற சரித்திரமே கிடையாது. அதனால அல்லாஹ்கிட்ட கேளுங்க. அல்லாஹ் இன்னைக்கு இந்த ஒரு திக்ருகளை சொல்லி அல்லாஹ்வை அலையுங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிப்பான். பல நாள் நிறைவேறாத துவாக்கள் கூட இந்த திக்ர்களின் சக்தியால் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்வதாக விடுபெறுகிறேன். வஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.